எல்லா அன்பான உள்ளங்களுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். ஆயுர்வேத மருத்துவர் வைத்தியர் வீரா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கேஸ்ட்ரைட்டிஸ் அல்லது வயிறு உபாதைகள், அது எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும், வயிறு சம்மந்தப்பட்டு அல்லது உங்கள் செரிமான உறுப்பு சம்மந்தப்பட்டது, அதுக்கு ஒரு தீர்வு அல்லது பெர்மனன்ட் கியூர் வேணும்னாக்கா உங்களோட பழக்க வழக்க முறை, உங்களோட உணவு முறைகளை நிச்சயம் நீங்கள் மாற்றங்களை செஞ்சு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. நீங்கள் வெறும் மருந்து மட்டும் டிபெண்ட் பண்ணாக்கா அது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் கொடுக்காது. நம்ம உடம்பு எப்படி நம்ம அதாவது பழகி வைக்கிறோமோ அல்லது எப்படி அதை ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வேலை செய்யும். ஓகே, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1 மணிக்கு எப்போதும் சாப்பிட்டு பழக்கிட்டீங்கனாக்கா அந்த டைமுக்கு என்ன ஆகும், அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வயிற்றுலேருந்து செக்ரேட் ஆகும். ஆனால் அங்கே உணவு இல்லைனாக்கா அது என்ன செய்யும், உங்களோட அந்த வயிறு சுவர்களை தாக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அது நாளவில் அப்படியே வல்ட்டி எடுத்து நாளவில் என்ன ஆகும், அந்த இடம் புண்ணாயிரும், ரணமாயிரும். அப்போ அந்த மாதிரி ரணமாக ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த எரிச்சல், அந்த வலியெலாம் வருது. அதே சமயத்தில் அந்த கேஸ் ஆனது அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் என்ன செய்யும், மேலே ட்ராவல் பண்ணும் உங்கள் உணவு குழாய் ஆசோபேகஸ்க்கு. ஸோ இங்கே இன்ஃப்ளமேஷன், இங்கே விண்ணங்கள் ஏற்பட்டுரும். ஓகே, ஸோ இதனால தான் இந்த ஹார்ட் பர்னு அல்லது ஆசிட் ரிஃப்ளாக்ஸு அல்லது அசிடிட்டி வருது. அப்போ நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு கட்டாயம் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். ஒன்றாவது. இரண்டாவது என்னன்னாக்கா, நம்ம உணவு ரொம்ப காரசாரமாக இருக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் அதிகமான உரப்பு, அதிகமான புளிப்பு, அதிகமான எண்ணெய் பசை உடையதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா நாளில் இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்துடும். ஓகே, நீங்கள் உணவு எப்போதும் நம்ம எதுலேயும் ஒரு லிமிட்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, நம்ம ஒவ்வொரு செஞ்சோம்னாக்கா நாளில் நம்ம உறுப்புகள் பாதிக்கப்படும். நம்மளோட உணவு குழாய், நம்மளோட செரிமான உறுப்பெல்லாம் பாதிக்கப்படும். இரண்டாவது. மூன்றாவது, உணவுகளை நன்றாக மென்று சாப்பிடணும். அவசரமாக சாப்பிடக்கூடாது. ஓகே, இது ரொம்ப முக்கியம். அதை ஏன்னா உங்கள் வயிற்றில் அதை செரிமானம் பண்ணுறதுக்கு நீங்கள் நன்றாக மென்று சாப்பிட்டாக்கா உங்களோட சலைவ, ஓகே, உமிழ் நீரோட கலந்து அது போனால் தான் அது சீக்கிரம் எளிதில் செரிமானம் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியம். மூன்றாவது. நாலாவது நீங்கள் உணவுகளை உட்கொள்ளும் போது தயவு செய்து குளிர்பானங்கள், ஐஸ் வாட்டர், இந்த மாதிரி இதுகளை உட்கொள்ளாதீங்க. ஏன்னாக்கா உங்களோட செரிமானம் பாதிக்கப்படும். ஓகே, எப்போதும் ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும். ஓகே, ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். பிறகு அதே சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுனாக்கா உணவுகளை அதிகமாக எடுக்காதீங்க. ஒரே நேரத்தில் அளவோடு எடுங்க. நீங்கள் உங்கள் மீல்ஸ் பிரித்து கொள்ளுங்கள். நான் கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு 3 வேளை இல்லை 4 வேளை நீங்கள் உட்கொள்ளலாம் உணவுகளை. அது தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு அது எளிதில் செரிமானம் ஆகிறதுக்கு உணவுகளை அளவோடு தான் எடுக்கணும். வயிறு புடைக்க, வயிறு நிறையா எடுக்கக்கூடாது. ஓகே, இது பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.